ஆரம்பிக்கலாமா? தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலே சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய மக்கள் விரோத போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று வாக்காளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே எதிர்மறை வாக்கு தமிழகத்தில் அதிகரித்து கொண்டு போகிறது. எதிர்மறை வாக்குகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னம் என்று இருக்கக்கூடிய நிலையில பாஜக சின்னத்தில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா சைக்கிள் சின்னம்ன்றது உறுப்பினர் இருக்கிற காரணத்தில் பாஜக சின்னத்தை போட்டியிடுறீங்க. அப்ப பாஜக வேட்பாளர் தானே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் பத்திரிகை நண்பருக்கு சில புரிதலை நான் கூற வேண்டிய அவசியம். எங்களது சின்னம் சைக்கிள் சின்னம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 3 பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றதால் தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னம் கொடுத்தது. அதிலே நாங்கள் நின்றோம். இந்த தேர்தலிலே நாங்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியிலே இருக்கிறோம். 5 தொகுதிகளைத்தான் பெற்றிருக்கிறோம். 12 தொகுதிகள் தேவை. சில கோட்பாடுகள் தேர்தல் ஆணையத்திற்கு தேவை. அந்த கோட்பாடுகள் இல்லாத காரணத்தினால் நேரடியாக நாங்கள் கூட்டணியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பலிலே போட்டியிடுகிறோம். புதிதாக நாங்கள் டேபிள், சேர், சோஃபா என்று ஒரு சிம்பலை வாங்கி அதனை மக்களிடம் சென்று சேர்ப்பது என்பது கட்சியினரிடையே பல சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது. எனவே இந்தியாவினுடைய முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவினுடைய முதல் கட்சியினுடைய சிம்பல் சின்னம் தாமரை. அதன் அடிப்படையில் எங்களுடைய நேரடி கூட்டணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அந்த சின்னத்தை நாங்கள் வெற்றி சின்னமாக எடுத்துக்கொண்டோம். அந்த சின்னம் தமிழகத்திலே பிரபலமான சின்னமாக இருக்கிறது. நன்றி.